வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதா? அதிமுகவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கும் கிடையாதா? தோற்கடிக்கணும் என்ற ஒரே குறிக்கோளுடன் அரசியல் செய்யும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், செங்கோட்டையனா? வாங்க வீடியோவை மூலமாக்கின்றார். அதாவது தமிழக அரசியலிலே எதிர்க்கட்சிகளை வீழ்த்துவது என்பதை விட ஒரே ஒரு தனிப்பட்ட தலைவர்களால் எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பதே பல்வேறு அரசியல் சக்திகளின் பிரதான இலக்காக மாறியுள்ளதாக ஒரு அபூர்வபூர்வமான கட்சி அரசியல் தகவல் எல்லாம் வெளிவந்திருக்கிறது. அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு உட்கட்சி பூசல் என்பது நாளுக்கு நாள் அதிமுகவில் தீவிரமடைந்துள்ளதாம். இந்த நிலையில்தான் அதாவது எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து அதிமுகவை தன்வசம் கொண்டு வந்த இபிஎஸ்ஓ இன்று அவரது சொந்த கட்சியைச் சேர்ந்த முன்னாள் தலைவர்களாலும் கூட அரசியலில் சகாக்களும் தீவிரமாக எதிர்க்கப்படுகிறார். அதாவது எடப்பாடியை தோற்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் சில அரசியல் சக்திகளெல்லாம் இயங்க வருவதாக அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதாம். அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவின் முன்னாள் பிரமுகர் மற்றும் ஜெயலலிதாவின் விசுவாசியாக என கருதப்படும் ஒரு பெரிய பிரிவினர் என்னவென்றால் இபிஎஸ்ஐ தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒற்றை நோக்கவுடன் வெளிப்படையாகவே களமிறங்கியுள்ளார்கள். அதாவது தலைமை போட்டியில் இபிஎஸ்ஐ தோற்ற ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் மற்றும் வி.கே. சசிகலா ஆகியோரை இபிஎஸ்ஐ எதிர்ப்பதில் உறுதியாக உள்ளார்களாம். இவர்கள் மூவரும் கண்டிப்பாக அதிமுகவில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதை விட அதிமுகவில் இபிஎஸ் ஆதிக்கத்தை கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இவர்கள் நோக்கமாக வியூகங்களாம் வகுத்து வருகிறதாம் என்பதுதான் சில முக்கிய அரசியல் குறிக்கோளாக கொண்டுள்ளதாம். அதாவது இபிஎஸ்ஐ வீழ்த்தால் போதும், கண்டிப்பாக அதிமுக தோற்று எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லை, அதற்காகத்தான் எந்த ஒரு முடிவையும் எடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சமீபத்தில் அவரது அடுத்த கட்ட நகர்வு என்பலாம் என்னவென்று வியூகமெல்லாம் வகுத்திருக்கிறதா. அது மட்டுமின்றி அதிமுகவில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட முன்னாள் அமைச்சர் கே.எஸ். செங்கோட்டையன் அவர்கள் திடீரென விஜயன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது இபிஎஸ்க்கு ஒரு எதிரான பகையின் இன்னொரு வெளிப்படையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது உட்கட்சி ஒருங்கிணைப்பு முயற்சியில் இபிஎஸ்ஸின் பிடிவாதத்தால் முடியாமல் போன நிலையில்தான் அவருக்கு சவால் விடவே செங்கோட்டையன் அதாவது புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தாவேக்காவில் இணைந்த நோக்கம் அதிமுகவின் வாக்குகளை பிரித்து இபிஎஸ்சி தலையில் கீழ் அதிமுக கண்டிப்பாக தோல்வியடைய வேண்டும் என்பது உறுதி செய்வதே அவரது முக்கிய இலக்காக பார்க்கப்படுகிறது என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. அதிமுகவிலிருந்து வெளியே சென்ற ஆளுங்கட்சியான திமுகவில் இணைந்த முக்கிய பிரமுகர்கள் பட்டியலில் இபிஎஸ் மீதான வெறுப்பின் தீவிரத்தை மேலும் காட்டுகிறதா. சமீபத்திய ஆண்டுகால கூட 10க்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு தாவியுள்ளார்கள். இவர்களில் பலர் இபிஎஸ்ஸின் தலைமைக்கு கீழ் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கண்டிப்பாக அதிமுகவில் கிடைக்கவில்லை என்ற நோக்கத்துடன் தான் அவர்கள் மாற்றுக் கட்சியை தேர்ந்தெடுப்பது அரசியலில் முக்கிய கருத்தாக பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில்தான் அதிமுகவுக்கு உள்ளேயும் வெளியேயும் இபிஎஸ்ஸை சுற்றி இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் கொழு திரண்டு நிற்பதை காரணங்களும் பின்முகத்தை கொண்ட ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ், சசிகலா குடும்பம் மற்றும் டிடிவி தினகரனை அரசியல் ரீதியாகவே முறியெடுத்து அதிமுகவை தன்வசம் கொண்டு வந்துள்ள விதம்தான் அவரை கண்டிப்பாக பலருக்கு எதிரியாகவே காட்டப்பட்ட நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.